திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கும் தான் இந்த கும்பல் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி தான் இது. 2024 நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக சில எதிர்ப்பு நடவடிக்கைலாம் வந்து எடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் வந்து சீமான் அவருடைய அந்த சின்னம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் பறிக்கப்பட்டது. நான் சொல்கிறது விவசாய சின்னம். அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து ரொம்ப அப்போ மைக் சின்னம் வழங்கப்படுது. அப்போ அந்த மைக் சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து பேசுகிற மாதிரி ஒரு பாடல் இவர் வெளியிட்டாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு தான். ஆனால் அடிப்படையில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விவசாய சின்னம் பறிக்கப்படும். நாம் தமிழருக்கு வந்து இணைய வலிமை இயற்கையானது, செயற்கையாக கட்டமைக்கப்பட்டதே கிடையாது. அப்போ இந்த இடத்துல முதல்ல இவங்க கை வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்னம் தான். இதுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சந்தேகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது கடல் கடந்து கூட வந்திருக்கலாம். கடல் கடந்து நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கும் ராஜபக்சேவோட மகனுக்கும் நல்ல தொடர்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. அப்போ அங்கேருந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்க்காதீங்க, இங்கே ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து அமைப்பு வலுப்பட்டதுன்னா இதனுடைய விளைவு எதிரொலிக்கிறது எங்கன்னா அங்கே எதிரொலிக்கும். எங்கே எதிரொலிக்கும்? ஸ்ரீலங்கா அங்கே எதிரொலிக்கும். அப்போ அங்கேருந்து கூட ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கலாம். பல பேர் சொல்லிட்டு கிடறாங்க. என்னன்னு கேட்டால் சாட்டை துறைமுருகன் வந்து அவர் கடுமையாக சாடினாருங்க, அதனால தாங்க இப்படி ஆயிடுச்சுங்க. இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும். நல்லா கவனிங்க, இதோட கட்டமைப்பு தான். சாட்டை துறைமுருகன் வந்து விஜய் எதிர்த்தனால தான் வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னது எதனால? அப்போ சாட்டை துறைமுருகனாக ஒரு மிஷினரி வேலை செய்யுது. இப்போ ஏன்னா ஊடகத்தில் பார்வையாளர் அதிகமாக இருக்கிறதுனால சாட்டை துறைமுருகனுக்காக ஒரு வேலை செய்யுது ஒரு மீடியா. ரூட் மாஃபியா வேலை செய்யுது. இப்போ எல்லாரும் பேச வைக்கிறாங்க என்னென்ன சாட்டை துறைமுருகனாக தான் நாம் தமிழர் வந்து தோற்று போச்சு, சாட்டை துறைமுருகனாக தான் நாம் தமிழர் தோற்று, சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் தோற்று, சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் தோற்று போச்சு. புரியுதா? அறிவோட யோசிக்கணும். இது ஒரு கட்டமைப்பு. சாட்டை காணொலியை காலி பண்ணணும், அதுக்கான வேலை இது. தமிழ் தேசியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சித்தாந்த பயணத்தை மேற்கொள்வது. இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் உண்டு. கொஞ்ச நாள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கலைஞ்சி போயிடும். அப்போ நாம தான் உறுதியாக நிற்கணும். அது நீண்ட காலம் ஆகும். ஒரு நாளில் வந்து மாறிடும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 வருஷமாக மாறி போயிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் மாற்ற முடியுமா? மெல்ல மெல்ல தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நான் சொல்கிறேன், சில பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன். அரசியல்கார நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போது ஒரு குற்றச்சாட்டை தாவேக்கா மீது மக்கள் வைக்க தொடங்கியிருக்காங்க. சில பத்திரிகையாளர்களும் வைக்கிறாங்க. என்னென்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடிகளை வச்சு தான் நாம் தமிழுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை வந்து தாவேக்கா செட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பரவ தொடங்கியிருக்கு. அதற்கான ஆதாரங்களையும் சில யூடியூபர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது இப்போ நடக்கலை. இது வந்து கட்சி தொடங்கினதுலேருந்து இல்லை அதுக்கு முன்னாடியே இருந்து கூட நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போ வந்து அரசியலில் நான் வரலன்னு சொல்லி பின்வாங்கினாரோ அப்போத்துலேருந்தே நடக்குது. அது ஸ்பேஸ். ஆமாம். இது நீண்ட காலமாக நடக்குது. அது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து இவங்க எடுக்கிறாங்க. முதல் கட்டமாக வந்து எவ்வளோ தூரம் வாக்கு சதவீதம் இருக்குன்றத இனிஷியலாக இருக்குது. வாக்கு சதவீதம் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு மீட்டிங்கு. இப்படி பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து இணையத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு 6 மாத காலம் இருக்கும்போது இந்த இணையத்தை வந்து எப்படி வந்து ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. இடையில் அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா வந்தபோது வந்து ஒரு பின்னடைவாச்சு. ஸோ கொரோனா காலத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் எப்படி திமுக ஆட்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பலவீனம் அடையும். அந்த கேப்பில் தான் நம்ம வர முடியுன்றதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் இவங்க பண்ணுது. அதுக்கு இணையத்தை எந்த அளவுக்குலாம் பயன்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ எல்லாம் பண்ணாலும் கூட உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தாண்டாதுன்ற சூழ்நிலை. அதை 10 எப்படி 30 ஆக்குறன்ற அந்த வேலையை தான் பண்ணாங்க. குறிப்பாக சார் அந்த இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன்ல, அந்த சைபர் கிரைம் சரி வெளிநாட்டு ஃபேக் ஐடிகளை வச்சு நாம் தமிழரை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே நான் பல தடவை சொல்லிட்டேன். பல பேர் தம்பிங்க கூட என்கிட்ட ஆர்குமெண்ட்லாம் பண்ணாங்க. சில பேர் நம்ம தம்பிங்க தான் இப்போ பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கும் தான் இந்த கும்பல் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி தான் இது எப்படி இருந்தாலும் வந்து இவங்களோட டார்கெட் என்னன்னு கேட்டால் டிஎம்கேவை ரூலிங்லேருந்து இறக்கணும். முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்புன்னு கேட்டால் வந்து தமிழ் தேசியத்தை தடுக்கணும். ஸோ இதுதான் இவங்க டார்கெட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இல்லை, 2024 நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக சில எதிர்ப்பு நடவடிக்கைலாம் வந்து எடுக்கப்பட்டது.
ஒரு கட்டத்தில் வந்து சீமான் அவர்களுடைய அந்த சின்னம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் பறிக்கப்பட்டது. நான் சொல்கிறது விவசாய சின்னம், கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து ரொம்ப அப்போ மைக் சின்னம் வழங்கப்படுது. அப்போ அந்த மைக் சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து பேசுகிற மாதிரி ஒரு பாடல் இவர் வெளியிட்டார். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு தான் அது. இப்போது 4% இருக்குது, 6% ஆகணும், 5% ஆகணுன்றது. ஆனால் அது 8% மேலே போயிருக்கேன்னா நம்ம வந்து ரியாக்ஷன் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி தான் அது வந்து விஜய் வந்து என்னன்னு கேட்டால் மைக் சின்னத்தை ஆதரிக்கிற மாதிரி பண்ணுது. ஆனால் அடிப்படையில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விவசாய சின்னம் பறிக்கப்படுது. விவசாய சின்னம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம். நாம் தமிழுக்கு இன்றைக்கும் வந்து கேட்டால் ஏன்னா அதுதான் ஐடியில் இருக்குது, எல்லா இணையத்தில் இருக்கிற அத்தனை ஐடியிலும் அதுதான் இருக்குது. ஸோ நாம் தமிழுக்கு வந்து இணைய வலிமை இயற்கையானது, செயற்கையாக கட்டமைக்கப்பட்டதே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு செய்தி வெளியிட்டீங்கன்னா உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தம்பிங்க ஒரு 10 பேர் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்க 10, 100 ஆகும், 100, 1000 லட்சம் ஆகும். அப்போ இந்த இடத்துல முதல்ல இவங்க கை வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்னம் தான். இதுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சந்தேகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது கடல் கடந்து கூட வந்திருக்கலாம். கடல் கடந்து நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கும் ராஜபக்சேவோட மகனுக்கும் நல்ல தொடர்பு இருக்குன்னு பேசுவாங்க, பேசுகிறாங்க. அப்போ அங்கேருந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்க்காதீங்க, இங்கே ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து அமைப்பு வலுப்பட்டதுன்னா இதனுடைய விளைவு எதிரொலிக்கிறது எங்கன்னா அங்கே எதிரொலிக்கும் ஸ்ரீலங்காவில் அங்கே எதிரொலிக்கும். அப்போ அங்கேருந்து கூட ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டு வந்திருக்கலாம். அப்போது இவங்க டார்கெட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ஒழிக்கணும், திராவிடத்தை அழிக்கணும். இதுதான் இவங்களுக்கு. இந்த அடிப்படையில் தான் வந்து பிரச்சாரங்களே மேற்கொள்ளப்படுது. அதனால தான் வந்து சீமான் இது தெரியாமல் என்ன செஞ்சார்னா வீட்டுக்கே போயிட்டு ஆதரவு கேட்டார். எவ்வளோ வெள்ளந்தியா நடவடிக்கை தான் இது. விஜய் அவர்கள் ஆமாம், விஜய் கிட்ட போய் ஆதரவு கேட்டது, போய் வீட்டில் போய் சந்திச்சது, அதெல்லாம் நடந்தது. இல்லை விஜய் அவர்கள் வந்து சீமான் வந்து வீட்டிலே போய் சந்திச்சார். விஜய் அவர்கள் சீமான் ஆமாம் சந்திச்சாரு. அப்போ வந்து நாம் தமிழர் வந்து ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டார். நம்ம கூட்டணி போகலான்னு சொல்லி பேசுனதெல்லாம் நடந்தது. அப்போ தான் அந்த நியூஸ் சேனல்ஸில் நானும் தம்பியும் சொன்னாங்க. அது நான் தான் முதல்ல சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நம்பலை, ரவீந்திரன் துரைசாமி நம்பலை. அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், சேகரன் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவர் வந்து அண்ணனும் தம்பியை சந்தித்து பேசியிருக்காங்கன்றதை அவர் கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கு பிறகு ஆனால் போய் சந்திச்சவங்க ஏன்னா அப்போ வந்து அந்த திராவிட சித்தாந்தம் விஜய்கிட்ட இல்லை. அப்படி ஒரு பிளான் இருக்குது, அது தெரியாது, சீமானுக்கு தெரியாது. இவர் என்ன சொன்னால் திமுகவை எதிர்க்கிறாரு தம்பி, திமுக எதிர்த்து தான் வராரு, உதயநிதியை எதிர்த்து தான் வராரு, அதுக்கு சில உட்காரணங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது, இந்த சினிமா சம்பந்தமான வந்து உள்ளே இருக்குது நடவடிக்கைலாம் இருக்குது, அப்படி நமக்கு எதிராக கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வீழ்த்துவோன்ற அந்த அடிப்படையில் போனார். அதுதான் சீமான் அவர் சொன்ன வார்த்தை கூட. அப்போது அந்த சந்திப்பில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு கூட்டத்தை வச்சு இந்தியாவையே மிரட்டலாம், நான் ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டையே நான் மிரட்டுறேன், உங்ககிட்ட இருக்கிற கூட்டத்தை வச்சு இந்தியாவே நீங்கள் மிரட்டலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அங்கே பேசுகிறாங்க. அப்போ விஜய் அப்போவே சொல்லிட்டாரு, என்னென்னு கேட்டால் இல்லை உங்கள் ரூட்டு வேறு என் ரூட்டு வேறுன்னு சொல்லிட்டார். அதை புரிஞ்சிக்கல, அதை வந்து சீமான் அவர் புரிஞ்சிக்கல. எனக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியும். ஆனால் அது தெரியாமல் இவர் வந்து நெருக்கம் பாராட்டினார். அதுக்கப்புறம் விஜயை நம்பி ஏமாத்தாருன்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு பிறகு அவர் வெளியில் வந்த பிறகு எதிர்த்தார். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி தானே நான் சொல்கிறேன், விக்கிரவாண்டி மாநாட்டில் தானே இவர் இப்படி பேசுகிறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு. சீமான் முதல் தாக்குதல் வந்து சீமான் மீது தாக்குதல் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் தான். அதுக்கு முன்னாடி தானே இந்த சந்திப்பு நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சீமான் வந்து எதிர்க்கிறார் யார் விஜய். ஆனால் அந்த எதிர்ப்பு வந்து என்னென்னு பண்ணாருன்னா சீமான் என்ன பண்ணார்னா இருக்கிற ரியாலிட்டி பேசி அவங்க தம்பிங்க எல்லாருக்கும் எதிர்ப்பு ஆதரவு மாறிக்கிட்டே இருந்துச்சு அவங்ககிட்ட. திரும்பவும் வந்து நானாக்கா வந்து ஜான் தரப்பில் இல்லை வந்து டிவிகே தரப்பில் பேசும்போது என்ன செஞ்சார், தன்னுடைய எதிர்ப்பை வந்து குறைச்சிக்கிறார். நமக்கு அவகாசம் இருக்குது, இப்போ நம்ம உடனே சடனாக முடிவு எடுத்துவோம்னா இன்னும் ஃப்யூச்சர் இருக்குது நமக்கு, இப்போதைக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு நிலையை கைவிடுங்கன்னா எதிர்ப்பு நிலையை கைவிடுற சீமான். திருப்பி வந்து பார்த்தோன்னா ஆதரவுன்றதை விட கேட்டிங்கன்னா என் தம்பின்ற அந்த இதில் பேசுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆதரவு எதிர்ப்பு மாறி வரும் சீமான் அவர்கள்ட்ட. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் ஒன்றும் பொய் சொல்ல, எடுத்து பாருங்கள். அதுதான் கடைசி வரைக்குமே அந்த ஊசலாட்டம் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு கட்டத்தில் தேர்தலில் வந்து தனித்தனியாக வந்து களம் காணும்போது கூட ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பார், ஒன்று எனக்கு வாக்களிங்க இல்லை என் தம்பிக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் இந்த ஊசலாட்டம் தான் அங்கே வந்து வலிமை பெறுது. வெள்ளந்தியா நம்பிட்டாருன்னு சொல்லலாமா? எப்படி வெள்ளந்தியா நம்பிட்டார்? வெள்ளந்தி தான் நான் சொல்கிறேன். இதில் சூழ்ச்சிலாம் கிடையாது. இதில் சீமானுக்கு என்ன சூழ்ச்சி இருக்குது? ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டால் சீமான் அவருடைய திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா மேடைகளில், அந்த எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃப்ளாஷ் ஆகாமல் இவர் வந்து முழுக்க வந்து டிவிக்கே தான் எதிர்க்கிறாரு.
அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் என்ன செய்யற நிலைப்பாடு மாத்துறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எனக்கு வாக்களிங்க, இல்லை என் தம்பிக்கு வாக்களிங்க. அவர் நிலைப்பாட்டில் ஒரு அங்கே சில உளவுத்துறைகள் கொடுக்குற ரிப்போர்ட்ஸு, இந்த இன்னும் பலரும் கூட வந்து களத்தில் போய் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இந்த பெரிய அளவில் இருக்குன்னா சிறிய கட்சிகள் எல்லாமே காலியாயிரும் போல இருக்குது, மிகப்பெரிய அளவில் எழுச்சி இருக்குது அப்படிலாம் பேசும்போது அப்போ அங்கே தடுமாற்றம் இருக்குது. சீமான் அந்த தடுமாற்றத்துக்கு உள்நோக்கம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஏற்படக்கூடிய குழப்பம். நம்மளுடைய வாக்குகள் எவ்வளோ வந்து 1% 2% போகுமா, இல்லை வந்து நம்ம மேற்கொண்டு நம்ம போகுமா, இப்படி இருந்தது. அதனால தான் நான் ஒரு கூட்டத்துலேயும் வந்து அதுவும் குறிப்பாக தம்பி ஆதன் பேசும்போது நம்ம இவர் மாதேஷ்கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், இல்லை இது எனக்கு தெரியும், இது வந்து திராவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழிக்கிறதுக்காகவும் நாம் தமிழை வந்து அழிக்கணும், அதை வந்து அழிக்க முடியாது, ஆனால் வளர்ச்சியை தடுக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இவங்க இருக்கிறாங்க. டிவிக்கு அசைன்மெண்ட்டு அதுதான். அதுக்கு காரணம் வந்து எங்கெல்லாம் கேட்டால் கடல் கடந்து ஆதரவுலாம் வருது, சப்போர்ட் வருது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர் பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எம்பி ஒருத்தர் வந்து பேசுனாலே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து அதுதான் அந்த மாதிரி வந்து நிறைய கட்டமைப்பு வேலைகள் நடந்தது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான முறையில் வந்து நான் சொல்கிறேன், சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப மோசமாக கடுமையாக எதிர்த்தார், அதனால தான் வந்து வாக்குகள் போயிடுச்சு. நான் சொல்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எதிர்ப்பு அரசியலை வலுவாக வந்து சாட்டை துரைமுருகன் வச்சதுனால தான் இந்த 4% நின்றுச்சு. சாட்டை துரைமுருகன் எதிர்ப்பு அரசியலை வந்து வலுவாக வச்சார், அதனால் இந்த 4% நின்றுச்சு. இல்லைன்னா இதுவும் அடிச்சிட்டு போயிருக்கும். சீமானும் தொடர்ந்து அந்த வலுவான எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக போயிருக்காது. அதுவும் கடைசி நேரத்தில் சார் கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் சார் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 450 பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமனில் சொல்கிறீங்களா? வாய்ஸ் ஆஃப் காமனில் சீமான் அவர்கள் வந்து பாவமாக இருந்துச்சு எனக்கு உண்மையிலேயே. சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி அணைச்சார்ல அந்த களத்தில் அடுத்த 1/2 மணி நேரத்தில் பறக்குது சார். மதியத்துக்குள்ள ஒரு தகவல் வருது, நம்ம தம்பிகள் எல்லா இடத்துலையும் என் பலம் அது, என் தம்பிகள் நான் வச்சுருக்கிறேன் எல்லா இடத்துலையும் விசுவாசமாக வச்சுருக்கிறேன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது. என் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் என் மேலே விசுவாசமாக இருப்பாங்க. அது காரணம் நான் அவங்க தனிப்பட்ட முறையில் செய்த சில நன்மைகள், சரிங்களா. அவங்க என்கிட்ட விசுவாசம் இருங்க, தெரிக்க விட்டுட்டோன்றாங்க. எப்போ 4 மணிக்கு தகவல் வருது, 1 மணியோ 12 மணியோ ஏதோ இவங்க மதியம் மீட் பண்ணுறாருமா, அடுத்த வந்து 2 மணிலேருந்து தெரிக்க விட்டாங்க வந்து இணையத்தில், இவர் கட்டி அடைச்சிட்டார். அப்போவே நான் நினச்சேன் கண்டிப்பாக 3வது ப்ளஸ் போயிட்டார் இவர். கடைசியில் 4வது ப்ளஸ் போயிட்டார். இங்கே சூழ்ச்சி அரசியல் புரிஞ்சிக்கலாம் ஜெயிக்க முடியாது தம்பி, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லவராக இருக்கிறதுலாம் பெருசு கிடையாதுங்க, இது வல்லவராக இருக்கணும் குறிப்பாக. சரி, இது நல்லா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கும்ட்டு. அங்கே அவாய்ட் பண்ணணுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம் நாகரிகம் தான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டார், ஒரு முதலமைச்சராக வராரு. விஜய் வரும்போது வேணுன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து வரவேற்பு கொடுத்து தான் ஆகும். வீட்டுக்கு வராரு சார், உங்களுக்கு தேடி வீட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் வராதுன்னு சொல்ல முடியுமா? வந்து கை கொடுக்கலாம், நீங்கள் போய் உட்காந்து பேசலாம், வந்து அது செஞ்சு தான் ஆகும். இது நாகரிகம். ஆனால் வழியில் ஒருத்தர் சந்திக்கிறாரு வச்சுக்கோங்க, இதே முதலமைச்சர் இருக்குன்னா அவ்வளோதான், வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை தான் செஞ்சுருக்கணும். அவனை கூப்பிட்டு வந்து கட்டி தழுவுறது, அதுக்கப்புறம் 2வது முறை கட்டி தழுவுறது, ரொம்ப உச்சி மோந்துக்கிறதுன்றதுலாம் சீமானுடைய வெள்ளேந்தித்தனத்துக்கு வந்து நீங்கள் பலி கொடுக்குறது யாரை பாருங்கள். 234 கேண்டிடேட் சார். நீங்கள் இன்னைக்கு இந்த 20 லட்சம் இன்னும் ஒரு 10 லட்சம் வாக்குகள் வந்திருக்குமே, இழக்குது இல்லை உங்களுக்கு? யோசிக்கணும்ல. நீங்கள் ஒரு தலைவராக நீங்கள் வந்து சாதுரியமாக இருக்கணும்ல. அது இந்த இடத்துல எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் எது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் வந்து கடுமையான வந்து எதிர்த்ததனுடைய விளைவு தான் அந்த 4% நின்றுது. ஆனால் அதை சில பேர் நான் சொல்கிறேன், இல்லை அவர் வந்து விஜய் தாக்குனதுனால தான் வந்து இந்த இழப்பாயிடுச்சு. அப்போது எல்லாரும் விஜய் பாருங்க வந்து வாழ்த்திலாமா சார் பிரச்சாரத்தப்போ? தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. அப்போ சிறப்பாக நீங்கள் ஆட்சி அமைக்கணும். அதேமாதிரி திமுகவில் இருக்கிறவங்க வந்து என்ன கேட்டால் வந்து நண்பர் உதயநிதி சொல்கிறார், நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, மக்கள் அவருக்கு எல்லாருக்கும் வாக்களிங்க, அவர் நல்ல முறையில் ஆட்சி அமைக்கட்டும். அதேமாதிரி ஸ்டாலின் சொல்லுவார், அதேமாதிரி திருமாவளவன் சொல்லுவார். அது எல்லாரும் சொல்லுவாங்களா? எல்லாரும் அங்கே என்ன கலர்னு வந்தால் எதிர்த்து தாங்க ஆகணும். இவர் கல்ட்டு, இவர் பெல்ட்டுலாம் பார்க்க முடியாது. பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் சாட்டை துரைமுருகன் வந்து அவர் கடுமையாக சாடினாருங்க, அதனால தாங்க இப்படி ஆயிடுச்சுன்னு.
சாட்டை துரைமுருகன் கடுமையாக சாணனால தான் இந்த 4% வந்திருக்கு. இதுதான் உண்மை. வந்து சாட்டை துரைமுருகன் வந்து பேசுகிறதுனால தான் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. நல்லா கவனிங்க, இதோட கட்டமைப்பு தான். அதாவது என்னென்னா பேச வைக்கிறதுக்கு சாட்டை துரைமுருகனால் எப்படி அந்த தைரியம் வருது? இதுக்கு முன்னாடி ஏன் பேசவே இல்லை? சாட்டை துரைமுருகன் வந்து விஜய் எதிர்த்தனால தான் வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சி போச்சு, போயிடுச்சுன்னு சொல்கிறது எதனால்? அப்போது சாட்டை துரைமுருகனுக்காக ஒரு மிஷினரி வேலை செய்யுது இப்போது. ஏன்னா ஊடகத்தில் பார்வையாளர் அதிகமாக இருக்கிறதுனால சாட்டை துரைமுருகனுக்காக ஒரு வேலை செய்யுது ஒரு மீடியா. ரூட் மாஃபியா வேலை செய்யுது. ஓகே சார், இது ஏதோ நான் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, களத்தில் இருக்க உண்மை சொல்கிறேன். அப்போ என்ன சாட்டை துரைமுருகன் சீமான் அவர்கள் என்ன சொல்லணும்? தம்பி விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் நிற்கிறாரு, முதலமைச்சர் நிற்கிறாரு, அவர் வாக்களித்து வைத்தியகாரன். சரிங்க சார், இப்போது சீமான் அவர்கள் அந்த வார்த்தையை தவிர்த்து எனக்கு வாக்களிங்க இல்லை என் தம்பிக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறதுன்றது கூட்டணி கிடையாது சார். நம்ம தனித்து போட்டிடுறோம். நாம் எதுக்கு அவருக்கு வந்து ஓட்டு கேட்கணும், தம்பிக்கு ஓட்டு கேட்கணும்? எனக்கு வாக்களிங்க, என் தம்பியை நம்பாதீங்க, அண்ணன் உனக்கு நல்லது செய்வேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு காணொலியில், எவ்வளோ அழகாக இருக்குது. களத்துலேருந்து யாரும் போகாதீங்க, களத்தில் நில்லுங்க, ஒரு நடிகன்ற முறையில் வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ சொல்கிறீங்கல்ல, இந்த வார்த்தை தானே இருக்கணும். இப்போ தோற்ற பிறகு இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, நீங்கள் களத்துலேருந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும்? களத்தில் அண்ணன் இருக்கிறேன், அண்ணனுக்கு தான் உன் வாக்கு இருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும் சார். இது வந்து உள்நோக்கத்தில் மாறல, சீமானவர்கள் உள்நோக்கத்தில் மாறுறான்னு நான் சொல்ல. இது வந்து என்னென்னா, எதிரிக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலியாயிடும், அவங்களுடைய வியூகத்துக்கு நம்ம பலியாயிடும். இப்போ நான் எதிர்த்துல நீங்கள் களத்தில் இருக்கணும்னு சொல்கிறது எதனால் சொல்கிறாரு சீமான்? ஏன்னா இப்போ வந்து எதிர்க்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம், இந்த எதிர்ப்பு நாளைக்கு ஆதரவாகும். இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல சந்திரமுகியாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். இது இப்போ தான் ஜோசியக்காரருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாருன்னு பார்க்குறோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய நடக்கும். ஆட்சி மாற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நடக்கும். இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் முற்றிலுமாக தூக்கி போகிறதுலாம் ஒரு தடவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்கன்னா மனசாக தூக்கி போட மாட்டாங்க. சீமான் நான் வந்து இப்போ நான் கேட்குறேன், இதே விஜய் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எதிர்கட்சியாக கூட மாறலாம், ஆளுங்கட்சியாக மாறலாம், திருப்பி எதிர்கட்சியாக மாறலாம், இப்படியும் வந்து பண்ணலாம். நாம் இந்த இடத்துல நம்மளுடைய வந்து அரசியல் வந்து முன்னெடுப்பை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கும். அதைத்தான் நான் சொல்லுவேன். தமிழ் தேசியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய சித்தாந்த பயணத்தை மேற்கொள்வது. இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கலைஞ்சி போயிடும். அப்போ நாம தான் உறுதியாக நிற்கணும். அது நீண்ட காலம் ஆகும், ஒரு நாளில் வந்து மாறிடும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 வருஷமாக மாறி போயிருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் மாற்ற முடியுமா? மெல்ல மெல்ல தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ ஒரு 10 பேர் வாக்களிக்கிற மூடில் இருக்கிறான். அந்த 10 பேரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்ட கேட்க முடியும், 10 பேர்கிட்ட கேட்டு அந்த வாக்காக மாற்ற முடியும். அந்த வேலையை செஞ்சாங்க. அது 10ல் 4 கிடைச்சா போதும், 3 கிடைச்சா கூட போதுன்ற அந்த நிலைப்பாடு இருந்தது. அப்படியே இதை சக்ஸஸ் பண்ணாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார். அந்த ஒருத்தர் மூலமாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு 2 பேர்கிட்ட வாங்க முடியும், 3 பேர்கிட்ட வாங்க முடியும். அப்படி தான் இது நடந்துச்சு. புரியுது. ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சாரம்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பிரச்சாரம் அல்லது வீதிக்குள்ளே பிரச்சாரம். வீட்டுக்குள்ளே நீங்கள் நம்பலைன்னா வீதிக்குள்ளே பிரச்சாரம், நகரத்துக்குள்ளே பிரச்சாரம். அப்படி இது எல்லாத்துக்குமே பார்த்தா முழுக்க மீடியாக்களை வந்து பெரிய அளவில் இறக்கி விட்டாங்க. மீடியாக்களை வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இந்த நிமிடம் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இயங்குது. ஒரு விஷயம் நடக்கும்போது வேறு விஷயம். ஆமாம் டேமேஜ் கண்ட்ரோலாக இப்போ பாருங்கள், இந்த தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது கோட் ஷூட் பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படி தமிழ்தாய் வாழ்த்துன்றது முக்கியமான பிரச்சனைங்க. அதில் வந்து அதில் டேமேஜ் ஆகுது. அதுக்கு பெரிய விளக்கம் இன்றைக்கி வரைக்கும் விளக்கம் கிடையாது. விஜய் தரப்புலேருந்து இன்றைக்கி வரைக்கும் விளக்கம் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜினா வந்து ஒரு விளக்கம் வந்து ஒரு அறிக்கையில் கொடுத்தார். ஆனால் சட்டசபையிலே வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கூட அதுக்கு பதில் இல்லை, கடந்து போகிறாங்க. கடந்து போட்டு வேறு விஷயங்கள் பேசப்படுது. இப்போ அடுத்த நாள் வந்து பவர் இல்லாத போதே பண்ணவங்க இப்போ பவர் இருக்குது. அடுத்த நாள் 217 கடையை மூடினாங்க. ஸ்டாலினும் 500 கடையை மூடி இருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களும் 500 கடையை மூடி இருக்கிறாங்க. 2 பேருமே மூடி இருக்கிறாங்க. ஆனால் அது அன்றைக்கி பெருசாக வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இந்த 717 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கும் யாரும் வந்து குடிக்காத நிறுத்திட போகிறாங்களா? இல்லை அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்முதல் வந்து பக்கத்து கடைக்கு போகாதா? இந்த கடையில் கிடைக்குன்னா பக்கத்து கடையில் போய் கேட்பான்ல சார், லைன் நிற்பான்ல சார், இல்லையா? அப்போ அங்கே விற்க போகுது. இங்கே விற்க வேண்டிய சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விற்க போகுது. இப்போ நீங்கள் பால் வாங்க போகிறீங்க, ஷட்டர் மூடி இருக்குது,
நீங்கள் என்ன செய்யுங்க, பால் நான் வாங்குற கடை வந்து மூடியாச்சுங்க, நான் இன்னைக்கு காஃபியே சாப்பிட மாட்டேங்க நான் சொல்லுவீங்க. வேறு கடைக்கு போவோம். பக்கத்து கடையை பார்ப்பீங்களா, பூத்துக்கே போயிடுறீங்க இல்லையா? 4 நாளைக்கு பால் எங்கேயுமே கிடைக்கலாம், நேரம் எங்கே போயிட்டுருங்க, ஆவின் வாசலில் போய் நின்றுப்பீங்க. இதானே உண்மை. புரிய சொல்கிறது, ஆவினும் பூட்டின்னா அந்த பூட்டை உரைப்பீங்க நீங்கள். இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிறது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஸோ இதெல்லாம் வந்து உடனே வந்து பால் இல்லை, அப்போ இனிமேல் நாங்கள் கருப்பட்டி குடிச்சிக்கிறேங்க அப்படின்னா சொல்லுவீங்க. பால் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வாங்குவீங்க. இதுதான் உண்மை. தண்ணி தட்டுப்பாடு வருது சார், தண்ணி வந்து உங்கள் பகுதியில் தண்ணி இல்லை, தண்ணி எங்கே இருக்கும் நீங்கள் அங்கே தெரியும், சைக்கிள் வந்து ரெண்டு அந்த வாட்டர் கேன் கட்டிக்கிட்டு இல்லை வந்து அந்த குடத்தை கட்டிக்கிட்டு பயணப்படுவீங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. இது வந்து நீங்கள் சார் இப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்யணும் வந்து சாராய கடையை மூடுறது சொல்யூஷன் கிடையாது. சாராயம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? அவனுக்கு என்ன அறிவுறுத்தல் வழங்கணும்? அவனுக்கு எப்படி வந்து அவேர்னஸை வந்து நீங்கள் ஊட்ட போகிறீங்க? எப்படி அந்த போதையிலேருந்து அவனை வந்து வெளியேற்ற போகிறீங்க? இதுதான் ஆக்கப்பூர்வமான விஷயம். எல்லா பைத்தியக்காரனும் நான் சொன்னேன்னா டாஸ்மாக் கடையை மூடிட்டான்னா உடனே குடிக்கிறது நிறுத்திடுவானா? அவன் கொரோனா பீரியடில் தனியாக குக்கர்லேயே காய்ச்சிட்டான், வீட்டிலே உட்காந்து. இது வீட்டிலே உட்காந்து காய்ச்சிட்டான் சார், யூடியூப் பார்த்து. ஸோ போதைன்றது எதை வேணாலும் தேடி போவான் சார். போதை தண்ணி அடிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு இல்லைன்னா சரக்கு மாதிரி போதை வருவதற்கு வேறு என்ன பொருள் இருக்குன்னு தேடுவான். இது போதை வர்றதுக்கு என்ன பண்ணலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து மனவசியப்படுத்துறது சரிங்களா? நம்ம இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற மாற்றுறது. இப்போ பாருங்கள், தினம் செய்தி என்ன வருது பாருங்கள், மாஸ்க் காட்டி விஜயின் மாஸ்டர் பிளான். எந்த சிஎம் செய்யாததை செய்த விஜய் என்ன செஞ்சார் தெரியல. இப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான். நான் ஒரு பக்கம் புலம்புவேன், மாறுத சொக்கம் புலம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வாருங்க, ஒரு அம்மா நேற்றுக்கு நல்லா போட்டிருந்தாங்க, சூப்பராக போட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு இமீடியட்டாக தேவை வந்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. இது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை கேட்டால் வந்து மனநிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதிப்படுத்தக்கூடிய சைக்காட்ரிக் தேவை. இது அதாவது உளவியலாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை தேவைன்றதை ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருந்தாங்க. நான் இதில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ரொம்ப இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இது அவங்க என்ன சொன்னேன்னா, நம்ம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலாம் போக வேண்டியதில்லை, நம்ம உளவியலாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதிப்படுத்துறதுக்கு. ஏன்னா நமக்கு எமோஷனல் வருது இல்லையா, இந்த இவங்கெல்லாம் ஆட்சி வந்து உட்காந்துருக்குறாங்களே நம்ம தலைவிதியா அப்படின்னு சொல்லும்போது நாம் வாக்களிக்கலையே, ஆனால் இவங்களாம் எப்படி வந்து அமைச்சராக நாங்கள் நம்மளை ஆள்றாங்களேன்னு சொல்லி ஒரு மனசில் நமக்கு வந்து மன வருத்தம் வரும்போது அந்த உளவியலாக நம்மளை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு சிகிச்சை தேவை நமக்கு. அப்போ வந்து கேட்டால் வந்து அங்கங்கே சைக்காலஜிஸ்ட் நிறைய தேவைப்படுவாங்க நமக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மை அது உண்மை. எல்லாருக்கும் அதுதான் இருக்குது, எல்லோரும் மனசே அதான் இருக்குது. என் மனசை கூட இருக்குன்னா கொஞ்ச நாள் நம்ம ஏதாவது இந்த யூடியூப் இதெல்லாம் பேச நிறுத்திட்டு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ எதுனா இங்கே ஒன்று நல்லா தெரியும், இது ஒரு ரொம்ப புதுமையாக இருக்குது. நம்ம வாக்களிப்போம், அந்த வாக்கு சில நேரத்தில் வெற்றி அடையும், சில நேரத்தில் தோல்வி அடையும், அவ்வளோதான். அது நம்ம உளவியலாக நமக்கு வந்து திருப்தி அடைவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதிரான நம்ம எண்ணத்துக்கு எதிரான பல பேர் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே எல்லாருமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,17,00,000 பேர் வந்து எதிராக இருக்கிறாங்க. ஆனால் 1,77,00,000 வந்து வாக்குகள் வாங்கின ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிட்டார் போது பார்த்தீங்கன்னா, அப்போ எதிர்த்து வாக்களித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வாக்களித்திருக்காங்க. இது என்ன இது எப்பவுமே நடக்காத விஷயமாச்சே. ஒன்று பாதி இப்படி போயிடும், பாதி அப்படி போயிடும். இல்லை பாதிக்கும் மேலே ஒரு 10 லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தாங்களோட அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. ஸோ இது என்ன இது அப்படின்றத ரொம்ப நம்ம இது எப்படி நம்ம சமாதானப்படுத்திக்கிறது நம்மள தெரியாமல் தான் இருக்கணும். நம்ம பலரும் அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே சினிமா மாதிரியே தெரியுது. இப்போ ஊடகங்களை பார்த்தா நமக்கே நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு மாற்று கருத்தை சொல்கிறோம், அது உளவியெல்லாம் நமக்கு ஒரு நிம்மதியை தருதுன்னு வச்சுங்களேன். இந்த அரசு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னங்க ஜோசியக்காரர்களாம் பதவி கொடுத்துருக்குறாருங்க, என்னங்க இது அப்படி நம்ம பேசுகிறோம். ஆனால் சாதாரண மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த வாக்களிக்காத மக்கள், அதாவது தாவேக்காவுக்கு எதிராக வாக்களிக்காத மக்கள் அல்லது நல்ல ஒரு அறிவார்ந்த மக்கள்கிட்ட வந்து எந்த மாதிரியான வந்து மனசுக்குள்ள அந்த புழுக்கம் இருக்குன்னு பாருங்கள். மனப்புழுக்கத்தில் இருக்காங்க உள்ளபடியே வந்து எல்லாருமே இப்போ நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு மனப்புழுக்கத்தில் இருக்காங்க. நம்மளாவது பரவாயில்ல, அந்த மனப்புழுக்கத்துலேருந்து வந்து பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறேன், மாரிதாஸ் பேசுகிறாரு, இது எல்லாமே முழுக்க பொன்ராஜ் பேசுகிறாரு, இன்னும் ஒரு 4 பேர் பேசுகிறோம். நான் வந்து பொன்ராஜ்,
மாரிதாஸ், இன்னும் ஒரு 2-3 பேர். மீதி இதில் பேர் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ பேசினா வழக்கு இழக்கு ஏதாவது போட்டு நம்ம உள்ளகளில் வச்சுருவாங்களோன்ற அந்த தயக்கத்தில் கடந்து போகிறாங்க. கடந்து போகிறத நான் பார்க்குறேன். இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியாயவாதிகள் எல்லாருமே அமைதியாக கடந்து போகிறாங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியை வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும்னு சொல்லிட்டு வன்னியரசு சொல்லியிருக்கிறாரு. கடவுளே, எனக்கு நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னடா இது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, என்னடா இது இந்த இறைவனுக்கு வந்து ஏதோ சோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, சத்திய சோதனை, என்னடா இது சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே ஏன் வந்து ஒரு இயக்கம் வந்து வீழ்ச்சி அடையுது, இங்கே ஏன் வந்து ஒரு இயக்கம் வீழ்ச்சி அடையுதுன்னு பாருங்கள். அந்த நிலையிலேருந்து மாறும்போது வீழ்ச்சி அடையுது. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு இலக்கு வச்சு பயணிக்கும் போது அந்த இலக்குலேருந்து நம்ம ஸ்லிப் ஆனோம்னாக்கா அந்த பாதிப்பை நம்ம அனுபவிப்போம். எதிர்ப்புனா எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவுன்ற அதில் உறுதியாக நிற்கணும். நேற்றுக்கு நான் வந்து எதிர்த்தேங்க, ஆனாலும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, அப்போ நான் அவருக்கு ஆதரிக்கிறேங்கன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு கேப் மாதிரித்தனம் எதுவுமே கிடையாது. பச்சையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடைஞ்சடித்த 420 தானே இது. நான் நேற்றும் எதிர்த்தேன், ஆனாலும் என் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அந்த எதிர்ப்பில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அதை ஒத்துக்கணும். நான் எதிர்த்தேன், அந்த எதிர்ப்பில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனாலும் ஆளுங்கட்சி அவங்க ஆகிட்டாங்க, நான் தொடர்ந்து எதிர்ப்பேன். இதுதான் நிலைப்பாடு தவிர அவங்க நான் எதிர்த்தேன் தோல்வி அடைஞ்சுதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அப்போ இனிமேல் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. எப்படி நீங்கள் சொல்லுங்கள், அது நடக்குதா இல்லையா? இப்போ அட என்னடா சார் இந்த மிஞ்சி போனால் நான் சாவு ஒரு முறை தானே, அதை ஜெயிலே போட்டு நான் வதக்கிட்டுமே, எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும்? ஸோ நம்ம ஏன் களத்துலேருந்து நம்ம ஏன் விலகி வரணும்? இப்படியே சில பேர் வாழ்த்து சொல்கிறாங்க, அது அவர் வந்து நாகரிகம் கருதி நான் அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். எப்படியா வாழ்த்து சொல்ல முடியும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நான் பேசியிருக்கேன். விஜய் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு பேசியிருக்கிறேன். அப்போ நான் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் எப்படி வாழ்த்து தெரிவிக்க முடியும்? கேட்டால் அது நாகரிகம், அது சபை நாகரிகம், அது வந்து வாழ்த்து நாகரிகம், அது பண்பாடுங்க. அது ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அவருக்கு வாழ்த்து. எனக்கு அது அந்த பக்குவம் எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா, இது ஒரு விளையாட்டு போட்டி கிடையாது சார். உடனே கை கொடுத்துட்டு விலகிறதுக்கு ஜெயிச்சவனுக்கு வந்து வாழ்த்து சொல்ல விளையாட்டு கிடையாது சார். இது நம்மளுடைய வாழ்க்கை சார். இது நம்ம வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்மானிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தவறான நபரை வர வச்சுட்டு ஆனால் அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னா எப்படி சார் இது நியாயம்? சொல்லுங்கள். நீங்கள் வேறு சொல்லுங்கள், விளையாட்டு போட்டி இருக்குது, வந்து வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்மளை ஆளக்கூடிய வந்து ஆளக்கூடாத நபரை வந்து நம்ம வந்து வர வச்சுட்டு அவர் வந்து பதவியில் உட்காந்துட்டாருங்க, அவருக்கு வாழ்த்து சொல்கிறேங்க. எப்படி அது எப்படி சரியாகும்? நான் அதனால தான் சொல்கிறேன், நான் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன். எப்போ எது வரைக்கும் நான் இனிமேலும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் என்னுடைய கருத்துக்கு வந்து ஒத்து போனால், நான் வாக்களித்த ஒருவர் வந்து வெற்றி பெற்றால் நான் வாழ்த்து சொல்வேன். ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா முற்றிலுமாக வந்து இங்கே தமிழ்நாடு அரசியலே வந்து சீர்கெட்டு போகும், அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவு வந்து நான் எதிர்ப்பு தெரிவிப்பது என்ன நியாயம்? நிச்சயமாக அது நியாயம் இருக்கா? ஏதாவது நான் சொல்கிறது லாஜிக் இருக்கா? இப்போ நீங்கள் வந்து எதிர்த்து வாக்களிச்சிட்டிங்க, அவர் ஜெயிச்சு வந்துட்டார், அவர் வந்து இப்போ வாழ்த்து சொல்லிட்டீங்க. நாளைக்கு வந்து கேட்டால் அவர் ஜோசியக்காரனுக்கு ஒரு பதவி கொடுக்குறாரு, எதிர்ப்பேன், அதுக்கப்புறம் வாழ்த்து, அப்புறம் எதிர்ப்பேன், அதுக்கப்புறம் வாழ்த்து. என்ன இது? புரியுது. இது ஒரு பிக்காளித்தனமா இல்லை இது? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு மதியம் திருமாவளவன் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ப்ரௌன் கலர் சோஃபா போகுது. இப்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து காலையிலேயே பிளவுப்பட போகுது அப்படின்ற செய்திகள் நமக்கு வருது. சிவி சண்முகம் வந்து பேட்டி அளிக்கிறாரு. நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தரலான்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம், 30 எம்எல்ஏக்கள்ன்ற ஒரு முடிவை வந்து சொல்கிறாரு. மதியம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு சோஃபா போகுது. இந்த புஷ்பா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த சீன்லாம். என்ன இதெல்லாம் என்னென்னா, முதல்ல ஒரு விஷயம் என்ன, ஏற்கனவே ஒரு கட்சி தலைவர் வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும்னா வந்தாங்கன்னா யாராவது உட்காரத்துக்கு கண்டிப்பாக சோபாக்கள் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு சிஎம் வராரு. இது என்னென்னா, சிஎம் வராருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வாங்கிட்டு போடுறேன்னு சொன்னால் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏற்கனவே யாரும் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உட்கார வேண்டாங்க, உங்களுக்கு தான் புதுசாகவே ஒரு சோஃபா வாங்கிட்டு வச்சுருந்துருது. இது நெஞ்ச நக்கிற வேலை இது இல்லை. உண்மையிலே அதுக்காக தான் அப்படி வேறு என்ன இருக்கும் போது ஒரே நேரத்தில் 2 சோஃபா, இங்கேயும் சோஃபா, புதுசாக சோஃபா வருது, அங்கேயும் சோஃபா வருதுன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாம். அது கேட்டால் விஜய் வந்து வேறு எங்கேயும் அந்த மாதிரி உட்கார மாட்டாருங்க, மெடிக்கலாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் உட்காருவார். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த சேனல்லாம் உட்கார, புதுசான சேனல் தான் உட்காருவார், ஜேம்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தன்னை காஸ்ட்லியாக காட்டிக்கிறது கூட இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட். இது
தன்னை காஸ்ட்லியான ஒரு பார்க்க, அதாவது இது ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு, விஜய் என்பது வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு மனிதர், அரிய மனிதர். இவர் சீப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கிறேன், இது சீப்பாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இப்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முதல்ல இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்தது இல்லை, ரிமோட் கண்ட்ரோல். அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கார்டுன்னு வந்து தெரியுமா உங்களுக்கு? ரிமோட் கார்டுன்னு வந்துச்சு. அதாவது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல சார், டிவி ஆன் பண்ணுறது, அதுக்கு வந்து ரிமோட் கார்டுன்னு ஒன்று வந்து போட்டு அதை வந்து, ஏன்னா அங்கே இங்கே வச்சுட்டா உடஞ்சிரும், சுற்றி பிளாஸ்டிக். ஆமாம், சுற்றி பிளாஸ்டிக் வரும். ஆனால் ரிமோட் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க, பெரியதுங்க. அது அங்கே இங்கே வச்சா உடஞ்சிருங்க அப்படின்னு சொன்னால் யாராவது மேலே உட்காந்துருவாங்க, இது பண்ணாங்க. அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ அந்த ரிமோட் கார்டுன்றது இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரில. எந்த வீட்டில் போனாலும் ரிமோட் கண்ட்ரோலில் அசால்ட்டாக எங்கே பார்த்தாலும், எந்த வீட்டில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சோஃபாலையும் அங்கேயும் இங்கேயும் தான் இருக்குது. ஏசி கூட ஒரு ரிமோட் இருக்குது, இதான் இங்கே கிடக்குது, அங்கே மூலையில் கிடக்குது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புழக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு மரியாதைலாம் போயிடும். அப்போ அந்த ரிமோட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ரிமோட் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என்னங்க இது நீங்கள் நினைக்கிறது? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரேருங்க. இது உடஞ்சிச்சுன்னா அப்புறம் ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு காஸ்ட்லியான ஒரு இதுனா எப்போவுமே அது மதிப்பு இருக்கும். சும்மா நான் புழக்கத்தை வந்து அப்படி காமிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து விஜய் வந்து அப்படி தான் வந்து ஒரு கல்ட்டாக காட்டினது. அப்படி தான் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து ஒரு மூளைச்சலவை இருக்குது, மிகப்பெரிய மூளைச்சலவு. வேற எதுவும் பின்னணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது சோஃபாவில் வேறு எதுவும் பின்னணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சரிங்களா? நம்ம வந்து இப்போது இந்த கலர் தான் நமக்கு ஒரே இதுவாக இருக்குது. சோஃபா வாங்கி போகிறீங்க, ரைட்டுப்பா, அதே கலரில் வாங்கி போகிறீங்க, ஒரே மாதிரி கலரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னென்னா முழுக்க இதுதான் இங்கே விவாதிக்கப்படுறது. கடந்த காலத்தில் கூட இது மாதிரி நடந்திருக்கலாம், நமக்கு அது காட்சிப்படுத்தி பதிவு வராமல் இருக்கும், பிரிண்ட் மீடியா இருக்கும்போது வராமல் இருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் படம் முடிக்கலாம். விஜய் அங்கே போகிறாருன்னா அந்த சுற்றி ஏரியாவில் இருக்கிற உடனே வந்து ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 2 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை கூட வந்து பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா பிரச்சனை இப்போ அது கிடையாது. அவர் போட்டு ஷூட் போட்டுட்டாரா, அவர் சோஃபாவில் உட்காடுறாரா, இல்லை அவர் வந்து என்ன கையில் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த என்ன எடுத்துகிட்டு போகிறாரு, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இருக்குது அதை தான் நம்ம பார்க்குறோம். மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தெளிவாக இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன கேட்டால், மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க சார், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த கட்டம், ஐயோ நாங்கள் கரெக்டாக தான் ஓட்டு போட்டோம், உங்களுக்குள்ளே நீங்கள் சிண்டிகேட் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எதிர்த்து தான் வாக்கு போட்டோம். ஒரு மெஜாரிட்டி கும்பல் வந்து எதிர்த்து தான் வாக்கு போட்டோம் டிவிகேக்கு, அது 2ஆக ஸ்பிளிட் ஆகிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் கரெக்டாக தான் வாக்களிச்சுன்றது தான் மக்களுடைய ரியாக்ஷன்ஸாக இருக்குது. ஃப்ளோர் டெஸ்ட் முடிவுகளை எப்படி சார் பார்க்குறீங்க? ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்தது தானே சார். இது ஆல்ரெடி எல்லாம் கணக்கு போட்டப்போ தானே. அப்போ கவர்னர் வந்து உங்களை கூப்பிட்டு எதுக்காக கவர்னர் இழுத்தடிச்சாரு? எல்லோரும் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் உடனே பாஜக சாயம் பூசினாங்க, எல்லாம் நடந்துச்சு. நான் அதுக்காக இப்போ நான் வந்து கவர்னர் தூக்கி முடியல. அங்கே வந்தே மாதரம் பாடினதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து அது உள்ளடி வேலை தான். நான் சொல்கிறது கிடையாது. கவர்னர் மறுத்தது எதுக்கு? எங்களுக்கு வந்து லிஸ்ட்டை கொடுங்க, நீங்கள் யூகத்தின் பேரில் ஆட்சி 118 பேர் தான் அந்த லிஸ்ட்டை கொடுங்க. நீங்கள் 118 கொடுத்தா அப்போவே அது ஓகேன்னு இருப்பார். அதனால் அது நம்ம இப்போ எதிர்பார்த்து, இப்போ 120 தான் 120 வந்திருக்கோம். இப்போ அதிமுக வர பிளவுபட்டுருக்குன்றாங்க. அது என்ன மாதிரி அரசியல் நடக்கும்னு தெரியல. அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஒரு 18 பேர் தகுதி இருந்தாங்களா, அந்த மாதிரி ஏதாவது தகுதி வைப்பாங்களா, அல்லது 34 பேர் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களா? ஸோ அதிமுக நடக்கிற கூட்டுக்களை வச்சு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இன்றைக்கி இருக்கிற விஜய் வந்து உத்தரவு போட்டால் அந்த எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே ஒரு 20 பேர் ராஜினாமா, 30 பேர் இல்லை ஒரு 10 பேர் ராஜினாமா, ஒன்று மெஜாரிட்டி நமக்கு வேணும், ஒரு 15 பேர் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், அங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணால் நான் வந்து உங்களை வந்து கட்சியில் சேர்ந்துருங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படி சொன்னாலும் கூட ராஜினாமா பண்ணுறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் சொல்லுவீங்க? மற்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் தலைவர், நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துடுற அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க கட்சி. என்றைக்கு வந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் கொண்டு போய் ரிசார்ட்டில் கொண்டு போய் நீங்கள் வந்து எம்எல்ஏக்களை பதுக்குறீங்களோ அப்போவே அது வந்து பலவீனம் தானே அது. ஸோ அதிமுக பலவீனமாக அவ்வளோதான் நம்ம சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி அது வந்து மெயின்டைன் ஆகுது. அந்த வாக்கு வங்கி மெயின்டைன் குறையலாம், ஆனால் மெயின்டைன் ஆகுது, சடனாக குறையல. இன்னும் காலப்போக்கில் என்ன ஆகுன்றத சொல்ல முடியாது. அதிமுக வந்து பிளவுபடுறதுக்கு வந்து டிவிக்கே தான் காரணம் சொன்னால் அந்த தொண்டர்கள் வந்து உண்மையான தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. பல்லருக்கு தெளிவாக நன்றி சார்.